ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனஸ்தானத்தில தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானாதிபதியே போய் அங்க நிற்கும் பொழுது, இத விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல. அப்போ அவர்களுடைய பேச்சும், சொன்ன வாக்கும் காப்பாத்தக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அவங்க எங்க போய் நின்னு பேசினாலும் அந்த பேச்சு எடுபடும். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு மேனேஜ்மென்ட் அவங்க உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கும். ரொம்ப நாளா தீராத கடன தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டாக போகுது. ஏன்னா சத்துருஸ்தானத்தில குரு பார்வை விழப்போகுது. அதுலயும் டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலயும் குரு பகவானுடைய பார்வை விழப்போகுது. அப்போ அவர்களது வாழ்க்கையில பெரிய லெவல்ல சில லட்சியங்கள் இருந்தால், அந்த லட்சியங்கள இந்த நேரத்தில சக்சஸ்ஃபுல் அளிக்கும். அத அவங்க முடிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். மாணவ, மாணவிகளுக்கு கல்வி ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள், சிலர் படிச்ச இடத்திலிருந்தே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. மொத்தத்தில ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமா இருக்க போகுது.